ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்ககிட்ட என்ன விஷயம்னு ஹைட் பண்ணிக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனலாக ஹீலிங் வேணும், மெடிடேஷன்ஸ் கற்றுக்கணும், பிரேக்கப் சுச்சுவேஷன் வெளியே வரணும், லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி நான் ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இங்கே நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களோட பாத் வேறு, பயணங்கள் வேறு. ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுச்சுவேஷன்ஸ் வேறு. ஓகே, அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், நம்மளை மாதிரி அவங்க இருக்கணும் கட்டாயம் கிடையாது. இங்கே வந்து யாரை மாதிரியும் யாரும் இருக்க முடியாது, அதுதான் உண்மை. ஏன்னா அவங்கவுங்க லைஃப் வேறு, அவங்கவுங்க பாத் வேறு, அவங்கவுங்க பயணங்கள் வேறு. நீங்கள் உங்களை யாரு கூட கம்பேர் பண்ணாதுங்க. ஒருத்தருக்கு 18 வயசில் மேரேஜ் ஆகும், ஒருத்தருக்கு 20 வயசில் மேரேஜ் ஆகும், ஒருத்தருக்கு 25 வயசில் மேரேஜ் ஆகும், ஒருத்தருக்கு 40 வயசில் மேரேஜ் ஆகும், ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகாமலே போயிடும். ஓகே, ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாத் வேறு, பயணங்கள் வேறு. தயவு செஞ்சு உங்களை யாரு கூட கம்பேர் பண்ணாதுங்க. அவங்க நல்லா இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கான், அவங்க லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, நம்ம மட்டும்தானே கஷ்டப்படுறோம் அப்படி நீங்கள் நினைக்காதுங்க. ஓகே, ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா படித்த படிப்பு வேறு, இப்போ நான் பண்ணிகிட்ருக்க ஒர்க்கு வேறு. நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கிறது இங்கே எதுவுமே நடக்காது. டோட்லி சேஞ்ச்டு. நம்ம நினைக்கிற மாதிரி லைஃப் அமையலை, நம்ம நினைக்கிற மாதிரி லைஃப் போகலை. லைஃப் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய்க்கோங்க. நம்ம நினைக்கிறது இங்கே எதுவுமே நடக்காது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு நம்மளோட கர்மாவை பொறுத்து நம்ம லைஃப் இங்கே அமையும். என் கூட காலேஜ் படிக்கிற டைம் ஒரு 60 பேர் படிச்சுருந்தாங்க. நான் ஆக்சுவலி ஐடி ஃபீல்டு தான் படித்தேன். பட் என்னோடய சுச்சுவேஷன் வேறு, என்னோடய பாத் வேறு, என்னோடய பயணம் வேறு, நான் பண்ணிகிட்ருக்க ஒர்க்கு வேறு. இனிமேல் நம்ம லைஃப் எப்போது சேஞ்ச் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நெளிஞ்சு போங்க. அவங்க நல்லா இருக்காங்கன்னா இருக்கட்டும். ஓகே, அவங்களோட பாத் வேறு, அவங்களோட பயணங்கள் வேறு. நம்ம வந்து பல ஜென்மங்களை பண்ண பாவம் புண்ணியம் அந்த கர்மாவை ஃபேஸ் பண்ண இங்கே நமக்கு லைஃப் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நமக்கு சனி திசை நடக்குது, நாளைக்கு அவங்களுக்கு நடக்கும். ஓகே, ஸோ அதனால் யாரு கூட கம்பேர் பண்ணாதுங்க. உங்களுக்கு என்ன, நம்ம இந்த உலகத்தில் நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து தான் ஆகணும், கட்டாயத்தை நம்ம இருக்கோம். கண்டிப்பாக வாழ்ந்தாங்க. அது எந்த சுச்சுவேஷன் வந்து வாழ பழகிக்கோங்க. ஓகே, நேற்றுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஓகே. ஸோ இன்றைக்கி இல்லை, ஓகே. ஏன்னா ஒரு ஒரு சந்தோஷமான விஷயத்தை நீங்கள் கொடுக்கும்போது சந்தோஷமாக வாங்குறீங்க. அது ஒரு சோகமான சுச்சுவேஷன் வரும்போது அதை மட்டும் ஏன் சந்தோஷமாக வாங்க மாட்டேங்கிறீங்க? இப்போ நம்ம வந்து பிரபஞ்சத்தை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நம்ம பிரபஞ்சத்தை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு அம்மா இருக்காங்க. ஓகே, அம்மா வந்து ஒரு குழந்தைய அடிக்கிறாங்கன்னா காரணம் இல்லாமல் அவங்க அடிக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தைய அவங்க அடிக்கிறாங்கன்னா குழந்தை நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைய 4 பேர் குறை சொல்லிடக்கூடாது, நல்லா வளர்க்கணும். ஸோ அந்த இதில் தான் ஒரு தாய் ஒரு குழந்தைய அடிப்பாள். அதே மாதிரி நம்ம யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி வாழும்போது யூனிவர்ஸ் நம்மளை அடிக்கிறாங்க. நம்ம லைஃப்பில் இப்போ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, மோசமான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, நமக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன் யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இப்போ யூனிவர்ஸ் உங்கள் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, எல்லா சுச்சுவேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் நம்ம உடம்புல வந்து உயிரே நமக்கு நிரந்தரம் இல்லை. நம்ம வந்தோம், இனி என்றைக்கு போகிறோம் நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ நம்ம உயிரே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லும்போது இங்கே என்னத்தங்க நிரந்தரமாக இருக்க போகுது? ஸோ அதனால் இருக்கிற சுச்சுவேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கோங்க. நம்ம நினைக்கிற மாதிரி லைஃப் போகாது. லைஃப் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய்க்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, என்ன இன்ஃபர்மேஷன் ஹேண்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஓகே, Two of Pentacles, Devil,
Chariot, King of Swords, Five of Swords, Three of Swords. Okay. Lovers, Three of Wands, Eight of Cups, Two of Cups, Six of Pentacles, Ten of Cups. Okay. So bottom of the deck, Eight of Wands. Super. Five of Pentacles, Major Pentacles. Okay. Two of Pentacles, Knight of Cups, Chariot, Eight of Pentacles, Queen of Cups, Four of Wands, King of Pentacles. Okay. Nine of Swords, Page of Swords, Six of Pentacles. Okay. Judgment. Okay. ஓகே. ஸோ இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற போர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்ககிட்ட கரண்ட் சுச்சுவேஷனில் என்னெல்லாம் விஷயங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட்டாக அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஓகே. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆனால், இந்த ஒரு கார்டோட ஒரு எனர்ஜியில் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இந்த கனெக்ஷனில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது மேபி இந்த ஒரு போஸ்டோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க மேரேஜ் ஆன ஒரு போஸ்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருக்கலாம். ஓகே. எனக்கு ஏதோ தோணுது கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இதில் எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிட்டு. மேபி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ஒன்லி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், நீங்கள் இது ஒரு போர்ஸ் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு உண்டு எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு. ஓகே. மேரேஜ் ஆகாத ஒரு போர்ஸ்னாக இருந்தால் அந்த ஒரு போர்ஸோட ஃபேமிலிங்க தேர்ட் பார்ட்டியாக வருது. ஓகே. இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அபண்டன்ஸும் உள்ள ஒரு பர்சன். இவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை லைஃப்பில், எல்லா அபண்டன்ஸும் உள்ள ஒரு பர்சன். இவர் வந்து இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவன்டேக் தந்துட்டு இல்லை. அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸுக்கும் எமோஷனுக்கும் இந்த ஒரு பர்சன் வேல்யூ கொடுத்துட்டு இல்லை. நீங்கள் பல தடவை உங்களோட ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸும் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த பர்சனுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணிட்டு உண்டு, நீங்கள் உண்மையாக நீங்கள் கேரிங்காக எடுத்துகிட்டு லவ்வாக எடுத்துகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு என்ன சொல்கிறது,
உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் உங்கள் லவ்வை புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு. பட் இந்த ஒரு பர்சன் உங்களோட ஃபீலிங்ஸுக்கு எமோஷனுக்கு சுத்தமாக வேல்யூ கொடுத்துட்டு இல்லை. இவர் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டில்ல. இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தேர்ட் பார்ட்டி கொடுத்து, தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இன்னொரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தேர்ட் பார்ட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு இல்லை, உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. பல தடவை நீங்கள் இந்த பர்சன்கிட்ட எனக்கு ப்ளீஸ் என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ, என்னோடய எமோஷனை புரிஞ்சுக்கோ, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன், நான் இந்த அளவுக்கு ஒன்று ஸ்நேகிக்கிறேன், நீ இல்லைங்க லைஃப்பில் முன்னோட்டு போக முடியாது. பல தடவை நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை எமோஷன் நீங்கள் புரிய வச்சுருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, இந்த பல தடவை இந்த ரிலேஷன் இந்த ஒரு பர்சன் வந்து போய் தோணும் போது போகிறது. ஏன்னா நீங்கள் அவைலபிளாக நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இங்கே கொடுத்த ஒரு ஸ்நேகம் உண்மையான ஒரு ஸ்நேகம். இந்த ஒரு போஸ்ட்டில் கேரக்டர் உங்களுக்கு மனசிலாயிட்டு உண்டு. ஸோ இந்த போஸ்ட்டில் நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டில் கேரக்டர் இப்படி தான் தெரிஞ்சிட்டு உண்டு உங்களுக்கு. சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போனால் போதும், இந்த ஒரு போஸ்ட்டில் கடைசி வரைக்கும் கூட இருந்தால் மட்டும் போதும். பல தடவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுத்துட்டு உண்டு. ஸோ எனக்கு என்ன தோணுன்னா, இந்த ஒரு போஸ்ட் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, தேர்ட் பார்ட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோடு, தேர்ட் பார்ட்டி கூட ஜாலியாக எடுத்துகிட்டு தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி மேரேஜ் ஆன ஒரு போஸ்ட்டாக இருந்தாச்சுன்னா தேர்ட் பார்ட்டி இங்கே நமக்கு ஃபேமிலி தான் வருது. ஓகே, ஷோராக தேர்ட் பார்ட்டி இங்கே நமக்கு ஃபேமிலியாக தான் வருது. ஓகே, இவர் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தேர்ட் பார்ட்டி யாராக வேணும், தேர்ட் பார்ட்டி ஒரு நபராக கூட இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலியாக கூட இருக்கலாம். பட் இந்த ஒரு கார்டோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, தேர்ட் பார்ட்டி என்ன சொன்னாலும் இந்த ஒரு பர்சன் கேட்குற கேரக்டராக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, தேர்ட் பார்ட்டியோட பேச்சு கேட்குறது. பட் இவர் உங்களோட பேச்சு கேட்குறது கிடையாது, உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறது கிடையாது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், உங்களோட ஃபீலிங்ஸுக்கு எமோஷனுக்கு இவர் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இல்லை. ஓகே, பல தடவை நீங்கள் இந்த போஸ்ட்கிட்ட ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு நாள் நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ இல்லைங்க எனக்கு லைஃபே இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை எவ்வளோ ஸ்நேகிக்கிறேன், பல தடவை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம். நீ எனக்கு சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிற, நீ ஃபுல்லாக உன் ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, பல தடவை நீங்கள் சொல்லிருக்கலாம். அந்த ஒரு பர்சன் அந்த டைமில் அந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், நீ என்ன எப்படி டாமினேட் பண்ணலாம், நீ எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணலாம், உன் பேச்சை கேட்டு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, நான் சொல்கிறது கேட்டு நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அந்த இது இல்லைங்க, நீ போயிட்டே இரு, என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன டாமினேட் பண்ணுறதுக்கு யாருக்கு ரூல்ஸ் அண்ட் ரைட்ஸ் கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுவேன். இவர் பல பயங்கர ஈகோ பிடிச்ச ஒரு பர்சனாக வெட்டு ஒன்று துட்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் இப்படி தான் இருப்பேன், முடிஞ்சுதான் இரு இல்லைங்க போயிட்டு அந்த மாதிரி ஒரு சொல்கிற கரெக்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் பயங்கர ரூடாக தான் உங்ககிட்ட லாஸ்ட்டு இவர் ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு தென் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆகிட்டு. ஸோ அவங்களோட மைண்டில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. இவரோட கேரக்டர் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு போகிறேன், உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நீ சொல்கிறது கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாது, நீ என் லைஃப்பில் நீ என் பாத்தில் வராத, நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நீ என்ன ஃப்ரீயாக விடு, எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ண முடியும், எனக்கு யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தோணுது அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். இவர் உங்ககிட்ட சொல்லிட்டு உண்டு, உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி இப்போ டிவோர்ஸ் ஆனவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டோட சுச்சுவேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்களா இருக்கும். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட எனர்ஜி பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன், மூவ் ஆன் பண்ண முடியலை, இந்த ஒரு பர்சனை வேண்டான்னு சொல்ல முடியலை, இந்த ஒரு பர்சன் இல்லைங்க லைஃபே கம்ப்ளீட் ஆகாது, இந்த ஒரு பர்சன் என்னைக்கு என்னை புரிஞ்சுப்பாங்க, என்னைக்கையாவது என்னை தேடி வரமாட்டாங்களா. ஸோ ஒரு வெயிட்டிங் எனர்ஜியாக நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லை. இந்த ஒரு பர்சனுக்கு உங்களே தேர்ட் பார்ட்டியும் பேலன்ஸ் தான் கொண்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி இவர் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் ராங்காக சொல்லி கொடுத்துருக்கலாம். தென் நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் வேறு 24/7 ஒரு போஸ்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கலாம். எனக்கு என்ன தோணுது, தேர்ட் பார்ட்டினால உங்களுக்கும் இந்த போஸ்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் எல்லாம் ஆகிட்டு உண்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு உண்டு. எனி டைம் எப்போ பார்த்தாலும் சண்டை, தேவையில்லாமல் பேசுகிறது, ஃபுல்லாக நீங்கள் அழுறது, மறுபடியும் இந்த பர்சன் வாருது, சண்டை போடுறது, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் லாஸ்ட்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம். அப்போ இவரோட திங்கிங்கில் என்னென்னா, இவர் எல்லா அபண்டன்ஸ் உள்ள ஒரு பர்சன். ஓகே, எல்லா அபண்டன்ஸ் உள்ள ஒரு பர்சன். அப்போ இவரோட மைண்டில் என்னென்னா, எனக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் அப்புறம் எனக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, மேபி ஆக்சுவலி ப்ராப்ளம் தேர்ட் பார்ட்டினால தான் ப்ராப்ளமே வந்தது. பட் இவரோட தேர்ட் பார்ட்டிக்கு பேச்சு கேட்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, இப்போ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க, மேம் தேர்ட் பார்ட்டினா என்ன? தேர்ட் பார்ட்டினா என்னென்னா, உங்களுக்கும் நீங்கள் 2 பேரும் சேர விடாமல், நீங்கள் 2 பேரும் சேரத்துக்கு எந்த சுச்சுவேஷன் தடங்களாக இருக்கோ அதான் தேர்ட் பார்ட்டி.
ஓகே. ஸோ அப்போ தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷன்ஷிப் டிவோர்ஸ் வரைக்கும் ஆயிட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. தேர்ட் பார்ட்டினால தான் இந்த ஒரு பர்சனுக்கு என்னன்னா, இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி நீங்க வந்தப்பறம் இந்த ஒரு பர்சன் லைஃப்ல பேலன்ஸ் இல்லன்னு இவர் ஓவர் திங்கிங் பண்ற ஒரு கேரக்டர். சுத்தமா ஒரு இவர் என்னன்னா, நான் ரொம்ப ஃப்ரீடமா இருந்தேன், இண்டிபெண்டன்ட்டா இருந்தேன், ஜாலியா இருந்தேன். லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டுருச்சு. என்னைக்கு நீங்க வந்தீங்களோ, அன்னைக்கு இவருக்கு லைஃப்ல ஒரு பேலன்ஸ் இல்லன்னு ஒரு திங்கிங் இவருக்கு வந்துருண்டு. ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை இருக்கிறத விட இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டுன்னு இவர் முடிவு பண்ணிட்டு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே. மேபி இது ஒரு சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே. மேபி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 8 months இருக்கலாம், இல்லைங்க 5 months இருக்கலாம், இல்லைங்க 3 months இருக்கலாம், இல்லைங்க ஒரு சிலவங்க 3 years இருக்கலாம், ஒரு சிலவங்க 2 years இருக்கலாம். எனக்கு என்ன தோணுதா, இவர் இப்போ தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக இருக்கிற பட்சத்தில் இவர் எனக்கு என்ன தோணுது, இவர் தேர்ட் பார்ட்டியோட பேச்சுக்கு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டராக இருக்கலாம். பட் உங்களோட பேச்சுக்கு உங்களோட நீங்கள் இந்த ஒரு பர்சன் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம். பட் இவர் உங்களோட பேச்சு உன் பேச்சு நான் அது கேட்கணும், நீ என்னோட பெரிய ஆளா, உன் பேச்சை கேட்டு தான் என் லைஃப்பில் முன்னோட்டு போகணும் எனக்கு அவசியமே கிடையாது. ஆனால் அதே மாதிரி இவர் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல. பட் தேர்ட் பார்ட்டி என்ன சொன்னாலும் கேட்குற கேரக்டராக இருக்கலாம். ஓகே. அப்போ தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி ராங்காக சொல்லி கொடுத்துருண்டு. அதனால் உங்களுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஃபைட்டிங் நிறைய வந்திருக்கலாம். ஸோ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு பேலன்ஸ் இல்லை, நீங்கள் வந்தப்போ இந்த பர்சன் லைஃப்பில் ஒரு நிம்மதியே இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டே சச்சுரமாக இருக்குது. சண்டே சச்சுரம் வரதுக்கான காரணம் என்ன, அது இந்த ஒரு பர்சன் தான். ஓகே. அதில் பயங்கர ரூடாக பிஹேவ் பண்ணுற ஒரு கேரக்டர் இவர். தேர்ட் பார்ட்டியில் பலத்தோட உங்கள்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு. ஸோ அதனால் இவர் ஓகே இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பை என்னால் முன்னோட்டு கொண்டு போக முடியாது, நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகே. நீ போ, நானும் போகிறேன், டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும், இவர் நின்றுட்டு ரிலேஷன்ஷிப்பில். மேபி இந்த ஒரு போஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் இந்த ஒரு போஸ்ட்டில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அது கன்ஃபார்ம். எல்லாருக்குள்ள யாருக்கு ரெசிடென்ட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க உங்ககிட்ட என்ன விஷயம் ஹைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இவர் தேர்ட் பார்ட்டியோட பேச்சை கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டுருந்தாங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. பட் இவர் எது ஹைட் பண்ணுறான்னா, இவர் பயங்கரமாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரி ஆகிட்டு உண்டு. உண்மையாகவே இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு போன பிறகு இவருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் சந்தோஷமாக ஒன்றும் இல்லை இவருக்கு லைஃப்பில். ஓகே. நான் காரணம் என்னென்னு சொல்கிறேன், இவர் சந்தோஷமாக ஒன்றும் இல்லை. இவருக்கு லைஃப் நான் எல்லா அபோர்டன்ஸ் உள்ள எல்லா வசதி வாய்ப்புகள் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு லைஃப் ஒன்றும் நல்லா போகலை, ஆள் சந்தோஷமாக ஒன்றும் இல்லை. தேர்ட் பார்ட்டி கூட தான் இருக்காங்க, தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, தேர்ட் பார்ட்டியோட பேச்சு தான் கேட்குறாங்க. பட் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம், எனக்கு தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டன்ஸ் உங்ககிட்ட காட்டிக்கலாம், தேர்ட் பார்ட்டிக்கிட்டே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். பட் இவர் சந்தோஷமாக இல்லை, இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. இவர் தன்னோட என்ன சொல்கிறது, பிரேக்கப் சுச்சுவேஷனை மறக்கிறதுக்கு, ஓகே உங்களை மறக்கிறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட டோட்லி மூவ் ஆன் பண்ணுறதுக்கு இவர் பயங்கரமாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு இவர். ஓகே. த்ரீ ஆஃப் சோர்ஸ் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஹார்ட் பொட்டி தெரிக்கிற சுச்சுவேஷன். தேர்ட் பார்ட்டிக்கிட்டையும் உங்ககிட்டையும் ஐ எம் ஓகே, என் லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு, அடிமொழியாக போயிட்டுருக்குன்னு காட்டிக்கலாம். பட் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. அதை மறைக்கிறதுக்கு இவருக்கு பயங்கரமாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஈகோ இல்லை, பயங்கர ஈகோ, தான் தோற்று போயிட்டுன்னு யாரும் நினச்சிடக்கூடாது லைஃப்பில். ஸோ அதனால் பயங்கரமாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களாமா. இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஹைட் பண்ணுறாங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கும்போது இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, எப்பவும் சண்டே சச்சுரமாக இருக்குது, நீ இன்றைக்கி என் லைஃப்பில் அன்னிலேருந்து என் லைஃபே போச்சுன்னு இவர் சொல்லிட்டு விடணும்னா, இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு, பிரேக்கப் ஆகி போன பிறகு இப்போ இவருக்கு லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை. ஓகே. நீங்கள் இருக்கும்போது உங்களை திட்டி உங்களை காயப்படுத்தி என் லைஃப்பில் நிம்மதியே இல்லை, நீ வந்த பிறகு நிம்மதியை போச்சு நீ இவரை சொல்லிட்டு விட்டுடா, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த லைஃப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இவருக்கு லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை, சுத்தமாக பேலன்ஸ் இல்லை. அதையும் உங்ககிட்ட மறைக்கிறாங்க. மேபி வெளியே இந்த பர்சன் காட்டிக்கலாம், ஓகே என் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, அடிபொலியாக இருக்குது, பீஸாக போயிட்டுருக்கு. பட் இப்போவும் இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த போஸ்ட் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கலாம், கால் பண்ணியிருக்கலாம், பட் எல்லாத்தையும் இந்த ஒரு போஸ்ட்டில் கட் பண்ணிட்டு உண்டு. காரணம் என்னென்னா,
இவர் தேர்ட் பார்ட்டி கிட்ட நம்ப வைக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி கிட்ட நீங்கள் இம்பார்ட்டன்ட் இல்லை, தேர்ட் பார்ட்டி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு இந்த ஒரு போஸ்ட் தேர்ட் பார்ட்டி நம்ப வைக்கிறாங்க. ஓகே, இப்போ சடனாக நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் பாஸ்போர்ட் பண்ணிட்டு தேர்ட் பார்ட்டி என்ன சொல்லணும், தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணணும், நம்ம மேலே தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி நம்ம தப்பாக நினச்சிடுவாங்களோ அந்த ஒரு தாட். அதனால கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது கால் பண்ணும்போது போஸ்ட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் என்ன தான் இவர் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் இன்னர் ரொம்ப டீப்பாக இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அதை மறைக்கிறதுக்கு தேர்ட் பார்ட்டிக்கிட்டேயும் மறைக்கிறாங்க, உங்ககிட்டேயும் மறைக்கிறாங்க. பயங்கரமாக கேரியரில் ஃபோக்கஸ். இவருக்கு என்னென்னா தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போய் நம்ம மறுபடியும் போய் எனக்கு அவள் இல்லாமல் இருக்க முடியல, எனக்கு அவள் என்னை விட்டு போன பிறகு என் லைஃப்பில் நிம்மதி இல்லை, பீஸ் இல்லை, எனக்கு அவள் வேணும்னு சொல்கிறதுக்கு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு இந்த ஆள் ரெடி கிடையாது. இந்த தேர்ட் பார்ட்டி இவர் ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இவங்க நல்லவங்க மாதிரி கொண்டு போகணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஓகே, இவருக்கு ஸ்நேகம் உண்டு. 2 of Cups. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்நேகம் வச்சுருக்கீங்களோ அதே ஸ்நேகம் இந்த ஒரு போஸ்டருக்கு உண்டு. ஓகே, பட் இவருக்கு தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டன்ஸ். ஓகே, என்ன சொல்லுது, இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட், தேர்ட் பார்ட்டின்னு ரொம்ப நல்லவங்க நினச்சிட்ருக்காங்க. நான் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தேர்ட் பார்ட்டிக்கு வேல்யூ கொடுக்கணும், இவர் வெளியில் பிஹேவ் பண்ணிட்டுனா இவர் உண்மையாக சொல்கிறேன், இவர் நல்லா இல்லை, ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அதை மறக்க கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா நைட்டு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. நமக்கு இந்த கார்ட் நான் என்ன ஓகே, இவருக்கு என்ன சொல்கிறது, இவருக்கு எங்கே பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன், நைட்டு தூங்க போனால் தூக்கம் இல்லை, இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிக்கிறது. இவருக்கு தெரியுது எனக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், தேர்ட் பார்ட்டி கூட தான் நிற்கிறேன். பட் என் லைஃப்பில் நீங்கள் வந்தது மாதிரி என்னை யாருமே புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. இந்த அளவுக்கு என்னை யாருமே கேர் பண்ணிக்கவும் மாட்டாங்க, இந்த அளவுக்கு என்னை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ தூரம் நீங்கள் கேர் பண்ணிட்டு இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி நைட்டு இவருக்கு தூக்கம் இல்லை. ஓகே, எனக்கு தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டன்ட், நீங்களே இம்பார்ட்டன்ட். பட் இவர் என்ன நினைக்கிறாருன்னா தேர்ட் பார்ட்டிக்கு உங்களே இஷ்டம் இல்லை, பட் இவருக்கு உங்களே இஷ்டம் உண்டு. பட் இவர் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட சிரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு, தேர்ட் பார்ட்டிக்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. தென் இன்னொரு விஷயம்னா தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஆள் ரெடியும் கிடையாது. நீங்கள் இல்லைங்க இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நிம்மதியே இல்லை, ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாளம், எனக்கு நிம்மதியாக உறக்கம் இல்லை, எனக்கு அவங்க வேணும், அதை சொல்கிறதுக்கு இவர் ரெடியும் கிடையாது. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் நைட்டு டைம் இவருக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உறக்கம் இல்லை, நீங்கள் கொடுத்த ஒரு கேரிங்லாம் இது வரைக்கும் யாரும் இவருக்கு கொடுத்துட்டும் இல்லை. இதே மாதிரி ஒருத்தவங்க லைஃப்பில் வரப்போகிறதும் கிடையாது, இவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகமாக இருக்கட்டும், இதே மாதிரி இவங்க லைஃப்பில் இவருக்கு லைஃப்பில் இதே மாதிரி யாரும் உண்மையாக ஸ்நேகிக்க மாட்டாங்கன்னு தெரியும். தென் இன்னொரு விஷயம் 10 of Cups. இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, பட் இவருக்கு லைஃப்பில் இப்போ பேலன்ஸ் இல்லை, அதை இவரே ஹைட் பண்ணுறாரு. தென் என்ன சொல்கிறது, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். இவர் நைட்டு இவருக்கு நிம்மதி தூக்கம் வரலன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும், இவருக்கு ஒரு எண்ணம் உண்டு, ஒரு கப்பு ஆஃபர் பண்ணணும். ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டி திரும்ப ஒரு காலை ஒரு மெசேஜ் பண்ணணும் ஒரு எண்ணம் உண்டு. பட் ஈகோ நான் எதுக்கு தலை குனியணும், நான் தான் பெரிய ஆளாச்சுல்ல, மற்றவங்க முன்னாடி போய் தலை குனிஞ்சால் எனக்குள்ளே பவர் போயிடுமே. நான் தேர்ட் பார்ட்டிக்கு முன்னாடி பவராக நிற்கணும், உங்கள் முன்னாடி பவராக தான் நிற்கணும், அந்த ஒரு தாட். இல்லை இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பயங்கரமாக சேடு, டிப்ரெஷன் எனக்கு நமக்கு காட்டிடுச்சு. தென் இவர் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. ஓகே, உங்களை பற்றி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இவருக்கு உங்களை விட்டு கொடுக்க இவருக்கு மனசு இல்லை. ஓகே, பட் ஈகோ ஒரு பக்கம், தேர்ட் பார்ட்டி ஒரு பக்கம், உங்களை விட்டு கொடுக்க மனசு இல்லை. ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க, நெக்ஸ்ட்டு என்ன முடிவு எடுக்கிறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து நீங்கள் என்ன திங்க் பண்ணிட்டு, இதெல்லாம் விஷயத்தை இந்த ஒரு பர்சன் உங்களுக்கே தெரியாமல் ஸ்டாக் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை இவர் ஹைட் பண்ணுறாரு உங்ககிட்ட. ஓகே, இவருக்கு நல்லா தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாததுனால இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சு, செப்பரேஷன் ஆச்சு. இவருக்கு நல்லா தெரியும் இவருக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும் ஒரு டிசைர் உண்டு, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும், உங்கள் கூட மறுபடியும் ஃபேமிலி லைஃபுக்கு கொண்டு. ஏன்னா இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஹோல்டு பண்ணி தான் இவர் பிடிக்காரு. காரணம் வேணும், நீங்கள் வேணும் இவருக்கு,
நீங்கள் வேணும். ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம், நீங்கள் கொடுத்த ஒரு கேரிங், நீங்கள் கொடுத்த ஒரு லவ் யாரும் இது வரைக்கும் கொடுத்துட்டில்ல. இவருக்கு நல்லா தெரியும். இவர் தேர்ட் பார்ட்டிக்கு முன்னே இவங்க நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் இவர் ரொம்ப டீப்பாக இவர் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. இவருக்கு லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை, தூக்கம் இல்லை, பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். பட் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, இவருக்கு தெரியும் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணணும், மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு லைஃப் கொண்டு போகணும், சந்தோஷமாக லைஃப்பில் என்ஜாய் பண்ணி மறுபடியும் வாழணும். இவருக்கு டிசைர் உண்டு, ஆசை உண்டு. பட் ஆக்ஷன் எடுக்கணும்ல, ஆசை உண்டு. பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க, ஷோராக வருவாங்க. காரணம் என்னென்னா ஷேர் வந்துருக்குது, ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கிறீங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க, வீடியோ பார்க்குறாங்க. ஓகே, பட் டோன்ட் வரி. உங்களோட கண்ணீர், உங்களோட வலி, உங்களோட வேதனை இதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. காரணம் என்னன்னா நமக்கு ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ படுற சுச்சுவேஷன் எவ்வளோ நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இப்போ இருந்தாலும் சரி, ஷோராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு மறுபடியும் ஒரு என்ன சொல்கிறது, மறுபடியும் இந்த போஸ்ட்டு கூட ஒரு லைஃப் ஜீவிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லைஃப் ஜீவிப்பீங்க. காரணம் என்னென்னா நீங்கள் பண்ணக்கூடிய கண்ணீர், வலி, வேதனை எல்லாம் யூனிவர்ஸுக்கு தெரியும். பட் இந்த ஒரு பர்சனும் ஒரு இந்த ஒரு பர்சனும் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்களும் மேபி கோயிலாக கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணலாம், எனி டைம் சாமிக்கிட்ட இருந்து அழுதுட்டு இருக்கலாம். ஸோ உங்களோட கண்ணீர், உங்களோட வலி, வேதனை இறைவனுக்கு தெரியுது. ஸோ ஷோராக உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். தென் இன்னொரு விஷயம், இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்யூனிகேஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு 20 ஹவர்ஸ்க்குள்ளே கம்யூனிகேஷன் வரலாம், இல்லைங்க இப்போ 20 டேஸ்க்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் வந்து பாசிபிள் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும்னு இவருக்கு ஒரு டிசைர் உண்டு, ஒரு ஆசை உண்டு. காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி கிடையாது. ஓகே, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி கூட இவர் இருந்தாலும் இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. பட் இவரை வெளியே சொல்லிட்டு ஏன்னா பயங்கர ஈகோ பிடிச்ச ஒரு பர்சன். பட் இவரும் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் மேலே பயங்கர அடிக்ஷன் உண்டு. ஏன்னா இவருக்கு கம்ப்ளீஷனுங்கிறது உங்கள் கூட மட்டும்தான் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இவருக்கு பயங்கரமாக அவங்க மேலே அடிக்ஷன் உண்டு. இவரோட மைண்டுக்குள்ளே கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இந்த தாட்லாம் உண்டு. ஓகே, பட் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஒரு பர்சன் கிட்ட ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டதுக்கு ஷோராக கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ உங்களுக்கும் சரி, இந்த ஒரு போஸ்டருக்கு சரி, தேர்ட் பார்ட்டிக்கு சரி, ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பர்சன் மறுபடியும் உங்ககிட்ட வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் கமிட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா உயிரே போகணும் நிறைவேற்ற ஒரு கேரக்டராக இருக்கும். இவர்கிட்ட கம்யூனிகேஷன் வாங்குறது, ஒரு கமிட்மெண்ட் வாங்குறது பயங்கர ஒரு பாடு உண்டு. ஆனால் கமிட்மெண்ட் இவர் கொடுத்துட்டான்னா அவ்வளோ மேபி இவர் ஃப்ளோட் பண்ணுற ஒரு கேரக்டராகவே இருக்கலாம். பட் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டார். அப்படி கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா உயிரே போனாலும் அதை நிறைவேற்ற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களோட வேலிப்பூரில் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒத்து போகலன்னா இனிமேல் வரும்போது இந்த போஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, நிற்கவும் செய்வாங்க, ஸ்ட்ராங்காக நிற்கவும் செய்வாங்க. ஓகே, ஏன்னா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து யூனிவர்ஸ் தான் கொடுக்கணும் உங்களுக்கு. இவர் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து முடிச்சிட்ருக்காரு. ஆக்ஷன் எடுக்கணும்னு எண்ணம் உண்டு, உங்கள் கூட ஒரு லைஃப் கொண்டு போகணும் என்ன உண்டு, உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும்னு எண்ணம் உண்டு. பட் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட ஸ்டக்காகி நின்றுட்டு உண்டு. இவருக்கு தெரியும் இவரை எமோஷ்னலி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இவரை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களை தவிர யாராலும் முடியாது. ஏன்னா இவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, கெரியர், பணம் எல்லாமே இருக்கலாம். பட் இவர் எமோஷ்னலி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். அது இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஓகே, பயங்கரமாக அட்ராக்டட் தான். ஓகே, இவர் கம்யூனிகேஷன் பண்ணணும்னு இவர் டிசைர் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்டு கிட்ட வரணும் டிசைர் பண்ணிட்டு எல்லாம் இவர் ஹைட் பண்ணுறாரு கரண்ட் சுச்சுவேஷனில். பட் டோன்ட் வரி, இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு போஸ்ட் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான நம்பர் பார்த்தீங்கன்னா 888 இம்பார்ட்டன்ட். ஓகே, 888 பார்க்குறேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் 77 இம்பார்ட்டன்ட், 22 இம்பார்ட்டன்ட், 66 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், 666 இம்பார்ட்டன்ட்,
March important, June important, July important, August important, October important, September important. Okay, then important date பார்த்தீங்கன்னா 2 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, then 20 important, 15 important. Yes, 15 important. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரெசிட்டாங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட எனர்ஜி நம்ம சேனல் ரெசிட் ஆகுனா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.